கவுண்டமணி அவர்கள் மனைவி இறந்து போனதுக்கு அப்புறமா, மறுவாரம் இப்ப கவுண்டமணிய தேடி ஒரு பேக் ஒண்ணு வந்திருக்குது. அத திறந்து பார்த்து கவுண்டமணி ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணியிருக்காரு. தன்னோட காதல் மனைவிய இழந்துட்டு இப்ப கவுண்டமணி ஒரு மிகப்பெரிய சோகத்துல மூழ்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். கடைசி வரைக்கும் அதாவது தான் மனைவியோட உயிர் பிரியிற வரைக்கும் தான் மனைவி மேல அந்த அளவுக்கு அன்பு மரியாதையும் கவுண்டமணி வச்சிருந்திருக்காரு. எந்த ஒரு இடத்துலயும் கவுண்டமணி தான் மனைவிய விட்டுக் குடுத்ததே கிடையாதாம். தான் மனைவி மேல கோபம் வந்தா கூட, அத ரொம்ப கண்டிப்பா பேசாம, அவருக்கே உரிய பாணியில கொஞ்சம் நக்கல் கலந்த விதமா தான் திட்டுவாராம், கோவப்படுவாராம். கவுண்டமணியோட மனைவி சாந்தி தான் கணவருக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காது அப்படிங்கிறத கரெக்ட்டா தெரிஞ்சு வச்சிருந்திருப்பாங்க. அத விட முக்கியமானது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனா அவர் எத்தன மணிக்கு சாப்பிடுவாரு, எப்ப ஷூட்டிங் முடியும், இந்த மாரி விஷயங்களோட அவங்க அப்டேட்டா இருந்திருக்காங்க. ஆனா கடைசி காலகட்டத்தில அவங்கள பார்த்துக்கிற மாரி சிச்சுவேஷன்ல இப்ப கவுண்டமணி தள்ளப்பட்டிருக்காரு. 85 வயசு ஆகக்கூடிய கவுண்டமணி, அவரையே பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படும்போது, படுத்த படுக்கையா இருந்த தான் மனைவிய ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டாராம். இந்த மாரி சிச்சுவேஷன்ல இப்ப மனைவி இறந்து போனதுக்கு அப்புறமா, கணவர் கவுண்டமணிய தேடி ஒரு பேக் ஒண்ணு அவர் வீட்டுக்கு வந்திருக்குது. அத ஓப்பன் பண்ணி பார்த்தா, எமோஷனலா பல விஷயங்கள் இருந்திருக்கு. அதுல குறிப்பா கவுண்டமணி மனைவி உயிரோட இருக்கும்போது, அவங்க பெயர்ல ஒரு இன்சூரன்ஸ் ஒண்ணு எடுத்திருக்காங்க. அந்த இன்சூரன்ஸ்க்கான நாமினி பேர்ல தன்னோட கணவர் கவுண்டமணி பேர் தான் குடுத்திருக்காங்க. கவுண்டமணி அவர்கள் என்னதான் லட்ச லட்சமா சம்பாரிச்சிருந்தாலும், அவரு இந்த வீட்டு கணக்கு வழக்க பார்க்கறது அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்கவே மாட்டாராம். சம்பாரிச்சு வந்து குடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த பணத்தையும் தன் மனைவி சாந்தி கையில தான் குடுப்பாராம். அப்படிதான் அவர் குடும்பம் நடத்தியிருக்காரு. ஷூட்டிங்ல பிஸியா இருக்கிறது, வெளில போறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் அவரால குடும்ப விஷயங்கள கவனத்துல செலுத்துறதுக்கு நேரம் பத்தல. தன் மனைவிட்ட மொத்தமா குடுத்து, வீட்டு செலவெல்லாம் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு போயிடுவாராம். அதுல அவங்க மிச்சப்படுத்தி இத்தனை வருஷ காலமா எக்கச்சக்கமா இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணி, அவங்க பேர்ல ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இப்ப அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த இன்சூரன்ஸ்க்கான தொகை கவுண்டமணி அவர்கள் கைக்கு நாமினி அப்படிங்கிற சார்புல குடுக்கப்பட்டிருக்குதாம். அத ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பயங்கரமா தேம்பி தேம்பி அழுதுருக்காங்க. அந்த நேரத்துல கவுண்டமணி தன் மகள்கிட்ட சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இருக்கும்போது கூட எனக்கு என்ன தேவைப்படுது, எனக்கு என்ன தேவைப்படாத விஷயத்த கூட அவங்க பார்த்து பார்த்து பண்ணாங்க. ஆனா இப்ப இறந்து போனதுக்கு அப்புறமும் ஏதோ ஒரு ரூபத்துல எனக்கு உதவி பண்ணிட்டு தான் போறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணியிருக்காராம். அத கேட்டு மகள்கள் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப ரீசென்ட்டா திருநங்கை அழகி போட்டி நடந்துட்டு இருக்கும்போது, அங்க சீஃப் கெஸ்ட்டா இருக்கக்கூடிய விஷால் அவர்கள் கூட்டத்துல மயங்கி விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. தமிழ் சினிமாவோட டாப் ஹீரோஸ்ல ஒருத்தர் வலம் வரக்கூடியவர் தான் நடிகர் விஷால். இப்ப ரீசென்ட்டா எக்கச்சக்கமான திரைப்படங்கள கைவசம் வச்சுக்கூடிய விஷால், பப்ளிக் ஈவென்ட் அட்டெண்ட் பண்றத வழக்கமா வச்சிருக்காரு. அந்த வகையில வருஷா வருஷம் விழுப்புரம் மாவட்டம் கூவாகத்துல இருக்கக்கூடிய கூத்தாண்டவர் கோவில்ல திருநங்கை அழகி போட்டியும், திருநங்கைக்கான திருவிழாவும் நடக்கும். அதுல கலந்துக்கிறதுக்காக விஷால் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. அந்த அழைப்பை ஏத்துட்டு விஷால் அந்த ஃபங்ஷனையும் அட்டெண்ட் பண்ணியிருக்காரு. ஃபங்ஷன்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கும்போது, திடீர்னு விஷாலுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த கூட்டத்துல திடீர்னு மயங்கி விழுந்துட்டாராம். மயங்கி விழுந்ததுக்கு அப்புறமா, அவர மருத்துவர்கள் அவர் சுத்தி இருந்தவங்க அவர ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க. அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸ்ட்ரெஸ் காரணமாவும், சரியா சாப்பிடாத விஷயம் தான் அவரோட மயக்கத்துக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரியும், அவர் நார்மல் ஆயிட்டாரு, கண் விழிச்சுட்டாரு. இப்ப வந்து எப்பவும் போல தான் இருக்காரு அப்படிங்கிற மாரியும் டாக்டர்ஸ் அவங்க சைடுல அப்டேட்ட குடுத்துருக்காங்க. இந்த ஒரு விஷயம் விஷால் ரசிகர் மத்தியில மிகப்பெரிய அதிர்ச்சிய ஏற்படுத்தியிருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.